நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார், வாழைக்காய், வாட்டர், புளிவரம். சபாஸ். அதாவது நண்பர்களே, அதாவது என்னன்னா, ஒரு நம்மெல்லாம் முன்னாடி கோயில் குளத்துக்கு வெளியூர் பயணங்களுக்கெல்லாம் புளியோதரை கட்டிட்டு தான் நம்ம போவோம் முன்னால். ஆனால் இப்போயும் நான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. இதெல்லாம் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள்லாம், சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்க தமிழர்கள்லாம் இது மாதிரி ஒரு உணவுலாம் கிடைக்காது. இந்த உணவு யாருக்குன்னா வெளிநாடு தமிழர்களுக்கு தான். வெளிநாட்டில் வாழும் என் என் அன்பு நண்பிகள், தம்பிகள் அனைவருக்கும் இந்த புளியோதரை சாதம் அவங்கள போய் பயனடையும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இதை எப்படின்னா, முன்னாடி நம்ம ரயில் பயணங்கள், கோயில் குளங்கள் எங்கே போனாலுமே இந்த மாதிரி நம்ம ஒரு புளியோதரையை கட்டி எடுத்து போனோம்னா பணங்கள் மிச்சமாகும், சேவிங்ஸ் ஆகும் நிறையா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோல் நாங்கள்லாம் அந்த முன்னாடி உள்ள காலங்களை மறக்காத அளவுக்கு நாங்கள் இப்போ அந்த உணவை அருந்துக்கிட்டு இருக்கோம். புளியோதரைன்றது ஒரு அருமையான உணவு. ஆனால் புளியோதரையை சாப்பிட்டு முடித்தோன்னே எல்லாருமே சுடுதண்ணி குடிங்க. ஏன்னா இது டைஜஷன், அதாவது செமிக்கும் தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். உடம்பு போய் கட்டிக்கிற வகுத்த கட்டும்னு சொல்லுவாங்க. அதனால் அது சுடுதண்ணி நல்லா குடிங்க. புளியோதரை ரொம்ப அற்புதமாக என்னுடைய மனைவி செஞ்சுருக்காங்க. சாப்பிட்டு பட்டு டேஸ்ட்டை சொல்லுவோம். ஒரு சிலர் கேட்குறீங்க, என்னடா மீசமணி எல்லா சாப்பாட்டையும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏங்க, பொண்டாடி சமைக்கிறத அது நல்லாவே இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொன்னால் தானே அவங்க சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம போய் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போய் நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னோம்னா, நான் நல்லா இல்லைன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், நீங்கள் என்ன நல்லா இல்லைன்றீங்க, எல்லாமே நல்லா இருக்குன்றீங்கன்றீங்க. எங்கள் அந்த ஹோட்டலில் நம்மள்ட்ட அந்த ஹோட்டலுக்கு கெடுக்கலாமா சொல்லுங்கள்? நல்லா இல்லையா, அந்த வீடியோ போட தேவையில்லை. சரி, ரைட், ஓகே. நம்ம இப்போதைக்கு சாப்பாட ஆரம்பிப்போம். சாப்பிட ஆரம்பி டக்குன்னு. அருமையான புளி சாதனம் போல் என்னென்ன போட்டு செஞ்சீங்க? இது கடலை பருப்புலாம் கிடையாது, நிறையா கிடக்கும். நல்லா புளிப்பு, உரப்பு, காரம், செம்ம டேஸ்ட்டு. என்னது எப்படி இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வாழைக்காயும் இந்த புளியோரையும் ரெண்டையும் இப்படி வச்சு அப்படி சாப்பிட்டோம்னா, ஆஹா, ஒரு தேனாமிரதம்னு சொல்லலாம். போது ஒவ்வொரு வாயுமே அமிர்தமாக உள்ள இறங்குது. ஓகேவா? கருவேப்பிலை வேணாமா? நல்லதில்ல, கருவேப்பிலை கண் தெரியும் இல்லையா? இல்லைன்னா கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா முடி வருதுல, எனக்கு முடி வந்தால் நீ முடி வச்சு விட்டுருவேன். எவ்வளோ ஐடியா பற்றி என்ன போல. கருவேப்பிலை தான் முடி வருமா? முடி வளர்ந்தா நான் முடி வெட்டி விட்டேனா? அப்படியா? அடடா, என்ன அறிவு! மீசமணிக்கு இப்படி அறிவுள்ள பிள்ளையா?
சாப்பிடு சாப்பிடு சிக்கன் சாப்பிடு. மதுமிதா பயிலுகடா மீசமணி பயிலுகடா. வீடியோ ஓடுதோ ஓடலையோ என்ன மது? என்னடா சருமிதா வயலுகடா. சாப்பிடு. அப்பாவை சாப்பிட்டு முடிச்சு போடு. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது மதுரை மீசமணி மதுமிதா வயல்கடா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அதுதான் திருப்பி சொல்லு, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பிளேன் கஸ் கொடுங்க.